நன்மையான செயல்களை செய்யும் பொழுது நமக்கு நன்மை ஏற்படும். கெட்ட செயல்களை செய்தால் அதற்குரிய வேதனையை அனுபவிக்க நேரிடும். இது பொதுவாக நாம் மனதில் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அனுமதித்துள்ள உண்மை. நன்மைக்கு நன்மைதான் நமக்கு விளைச்சலாக அமையும், தீமைக்கு அதனைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும் என்பதை தெளிவாக தெரிந்த பின்னரும் நாம் நம்முடைய போக்குகளில் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் நாம் ஈடுபடுவதில்லை. இந்த சூழ்நிலை நமக்கு எதிராக அல்லது சாதகமாக நற்செயல்கள் செய்வதன் காரணமாக நமக்கு சாதகமாக அல்லது அவற்றை தவிர்த்துக் கொள்வதன் காரணமாக விரோதமாக சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய இந்த செய்தி உண்மையானது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலை நான் நேர்மையான பாதையில் இல்லை என்பதை எனக்கு அறிவுறுத்த வேண்டும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் பல சமயங்களில் நிம்மதியாக இருக்கின்றோம், பல சமயங்களில் கவலை நம்மை அறியாமலேயே தொற்றிக்கொள்கிறது. கவலைகள் வரும்பொழுது நம்முடைய மனதில் எதை பற்றிய கவலை என்று பார்ப்போமேயானால், நாளைய வாழ்க்கையில் நான் கற்பனை செய்யக்கூடிய ஒரு துர்ச்சகனத்தை இன்று நிறைவேறிவிட்டதைப் போன்று கவலைப்படுகின்றேன். அதே நேரம் இந்த கவலைக்குரிய அந்த கற்பனை சூழ்நிலை உருவாக வேண்டாம் என்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கிறது. இதனை உருவாக்குவது யார் அல்லது தடுத்துவிடுவது யார்? நன்மையான விஷயங்கள் உங்களுடைய உள்ளங்களில் துன்பமான சூழ்நிலைகளில் உங்களுடைய உள்ளத்தின் சூழ்நிலையில் வாடும் பொழுது அது கூடவே இந்த நற்செய்தியும் உங்களுக்காக இருக்கின்றது. இந்த இரண்டில் அழகானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களிடமிருந்து இல்லை. இதில் தீமையானதை நீங்கள் அதிகமாக கற்பனை செய்ய வேண்டாம், நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது கவலை எப்படி ஏற்பட்டது? உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது, நாளைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை என்பது. நாளைய வாழ்க்கை உருவாக இருக்கின்றது, நாம் உருவாக்குபவர்கள் இல்லை என்பதும். அது மாபெரும் படைப்பாளனாகிய இறைவன் நமக்காக என்னுடைய காரியங்களாக இதுவரையில் நான் எதனை செய்தேனோ அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பதற்காக வேண்டி எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. எனக்கு துன்பமான சூழ்நிலையாக இன்னும் இறைவன் அறிவிக்கின்றான், நான் மன்னிப்பவனாக இருக்கின்றேன், நான் கருணை மிக்கவனாக இருக்கின்றேன். இதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது இறைவனுடைய பண்புகளை கொண்டும் அவனுடைய பெயர்களையும் கொண்டு நீங்கள் நம்ப வேண்டுமே தவிர ஒரு உருவமாக இறைவனே அல்லாஹ்வே என்று எண்ணுவது என்பது கூடாது. நான் உருவ வழிபாடு பண்ணுகின்றேனா அல்லது உள்ளத்தின் வழிபாட்டில் இருக்கின்றேனா என்பதை எப்படி அறிய வேண்டும்? அதற்கு முன்பாக இறைவனுக்கு பிடித்தமானது உள்ளத்தின் வழிபாடா உருவத்தின் வழிபாடா? உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிகின்றானா, அல்லது நீங்கள் வெளிப்படையாக உங்களுடைய உருவத்தை கொண்டு கும்பிடுகின்றேன் தொழுகின்றேன் என்று இருக்கின்றீர்களே, அந்த வெளிப்படையான உங்களுடைய சைகைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து தெளிவான உள்ளத்தில் அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி நான் உறுதியடையும் பொழுது, அந்த சத்தியத்தை ஏற்று என் உள்ளம் தெளிவடையும் பொழுது அதை பற்றி அவன் திருப்தி கொள்வானா? உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சத்தியத்தை நீங்கள் உணர்ந்ததன் காரணமாக உங்களை பற்றி திருப்தி அடைவானா, அல்லது சத்தியத்தை பற்றி கவலைப்படாமல் என்னை ஒரு உருவமாக பாவித்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தை கொண்டு நீங்கள் எனக்கு வழிபடாமல் உருவத்தை கொண்டு உடல் அமைப்பை கொண்டு எனக்கு வழிபடும் பொழுது அதனை பார்த்து இறைவன் திருப்திப்படுவானா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் நம் உருவத்தை கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் உள்ளத்தின் வழிபாடு இல்லை.
உள்ளத்தின் வழிபாடு இறைவனுக்கு முக்கியமே தவிர உங்களுடைய உருவத்தின் வழிபாடு அவனுக்கு தேவையில்லை. உருவ வழிபாடு கூடாது. சத்தியமாக இது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உண்மைதானே என்று புறப்படுகின்றது. இருந்த போதிலும் நான் என்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகளில் எவற்றையெல்லாம் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் பின்பற்றி வந்தேனோ அது ஒன்றே எனக்கு போதும் என்று பொய்யான திருப்தியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் உங்களுடைய பாவங்களுக்காக இறைவன் உங்களை ஏன் தண்டிக்க வேண்டும்? உங்களுக்கு வேதனைகள் ஏற்படும் பொழுது அவனிடம் நீங்கள் திரும்பி முறையிடும் பொழுது அவன் ஏன் உங்களுக்காக உங்களுடைய துன்பங்களை நீக்கி சுகத்தை கொடுக்கவில்லை? பின்னர் நாம் இறைவனுக்கு பதிலாக வேறு ஒரு இதைவிட சிறந்ததாக நாம் ஒரு மாற்று மருத்துவத்தை வைத்துக்கொண்டு அதில் நான் பிழைத்துக் கொள்வேன், இறைவன் என்னை கைவிட்டாலும் போதும் என்ற அளவுக்கு செல்கின்றோமே. இவ்வளவுதான் நாம் அவனை பற்றி அறிந்து வைத்திருப்பதும், மகாசக்தி என்று கூறுவதும், அவனை தவிர கதியில்லை என்று கூறுவதும், அவனன்றி அணுவும் அசையாது என்று கூறுவதும் ஒவ்வொன்றும் வீண் வார்த்தைகளாக உங்களுடைய வாய்களால் குறித்தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறத தவிர உள்ளத்தில் வழிபடக்கூடிய அந்த வாழ்க்கையை கொண்டு நீங்கள் வாழவில்லை. நம்மில் பெரும்பாலோர் இந்த விதமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானும் தொடுகின்றேன், கும்பிடுகின்றேன், ஜெபம் செய்கின்றேன் என்று ஊருக்கு காண்பிக்கின்றோமே தவிர இறைவனுக்கு வழிபட்ட நிலையில் என் உள்ளம் திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மலர்ச்சியையும் அந்த ஒரு இறைவனுடைய கருணையையும் ஆறுதலையும் கொண்டு மக்கள் முன்பாக நான் வருவதில்லை. கவலை தகுந்த முகத்துடனும் எனக்கு நாளைக்கு பெரும் துன்பம் இருக்கிறது என்ற அந்த விரக்தியுடனும் இதனை விட்டும் நான் தப்பிக்க வழியில் என்ற பீதியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தவிர அமைதியும் நிம்மதியும் கொண்டு வாழ்பவர்களாக நாம் இல்லை. இது ஒன்று போதும் நாம் இறைவனை மறந்தவர்களாகவும் மறுத்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு அறிவிக்க ஒவ்வொருவரும் நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். நற்செயல்கள் என்பது என்ன? உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மையா, பிறருக்கு செய்யக்கூடிய நன்மையா? நான் தர்மம் செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல எனக்கு தர்மம் செய்யணுமா, எனக்கு வேண்டியதை நான் கிடைக்கப்படணுமா, அல்லது ஊர்ட்டு கடன் வாங்கி தர்மம் செய்யணுமா? நான் நிரப்பமாக என்னுடைய தேவைகளை கொண்டிருக்காமல் பிறருக்கு கொடுப்பது என்பது முடியாத காரியம். உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அந்த அமைதியை நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தால் தவிர இந்த வகுப்பு நிறைவேறாத ஒன்று. இந்த வகுப்பு உண்மை இல்லாத, சத்தியத்தின் பால் இல்லாத ஒன்று. உங்களிடம் பொருள் இருக்குமானால் தர்மம் செய்யலாம், பிறரிடம் வாங்கி தர்மம் செய்ய முடியாது. அவ்விதமாகவே உண்மை இருக்குமானால் உண்மையை பிறருக்கு உணர்த்த முடியும். அவ்வாறு இல்லை என்றால் கடன் வாங்கி பிறரிடமிருந்து கேட்டுக்கொண்டு கற்பிக்கப்பட்டவனாக நான் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது ஒருபோதும் மனதுக்கு நிறைவை தராது. வாழுங்கள், அந்த சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது உண்மை. அந்த உண்மையிலிருந்து நீங்கள் பேசும்பொழுது அது உணர்வாக மாறுகின்றது. அந்த இடத்தில் அந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள் உள்ளத்திற்கு தெளிவையும் உள்ளத்திற்கு ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நெஞ்சம் மாறுகின்றது நன்மையின் பக்கம். நன்மை என்பது நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வைத்திருக்கின்றீர்களோ, சம்பாத்தியத்தில் வைத்திருக்கின்றீர்களோ, மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ அதிலிருந்து பிறருக்கு கொடுப்பது நற்செயலாகும். பிறருக்கு கொடுப்பதன் காரணமாக எனக்கு குறை ஏற்பட்டுள்ளமோ என்ற எண்ணத்தோடு கொடுப்பது நற்செயல் இல்லை. நன்மைகளை பகிரும் பொழுது அதிலிருந்து நன்மைகள் விருத்தியாகுமே தவிர அந்த நன்மைகளுக்கு எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை என்பது என்ன, தீமை என்பது என்ன? என்னிடம் நன்மைகள் இருக்கின்றது என்னும் பொழுது நன்மைகள் இருந்தாலும் அது தீமை. இறைவனிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பட்டது மட்டும்தான் நன்மை. நான் சம்பாதிப்பது எனக்கு நன்மை இல்லை என்பதை உணர வேண்டும். எப்பொழுது நான் சம்பாதித்தேன் என்ற உணர்வு வருகின்றதோ அப்பொழுது நான் அதை சம்பாதிக்கவில்லை. அவ்விதமாக உங்களிடம் என்ன நன்மைகள் இருந்தாலும் சரி அது கேடாக மாறும். இறைவன் உங்களுக்கு அளிப்பது நன்மை, நீங்கள் உங்களுக்கு சம்பாதிப்பது, இறைவனை மறந்த நிலையில் சம்பாதிப்பது தீமை. அதிகமாக நான் பணம் சம்பாதிக்க விரும்புகின்றேன். பொய் சொல்ல வேண்டுமா, உண்மை சொல்ல வேண்டுமா? என்னுடைய வாடிக்கையாளர்களிடம் என்னுடைய தொழிலில் அதிகமாக, மிக அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நான் தரம் குறைய வேண்டுமா, தரத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? என் உண்மையின் தரம், சத்தியத்தின் தரம், உண்மையை பேசக்கூடிய அந்த தரத்திலிருந்து நான் கீழே இறங்க வேண்டுமா, அல்லது ஏமாற்றினால் தவிர அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது என்பதுதான் சத்தியமா?
ஏமாற்ற வேண்டும், பொய்யை பேச வேண்டும், நயவஞ்சகமாக நாம் நம்முடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், மற்றவர்களுடைய நஷ்டத்தில் என்னுடைய லாபம் என்று கருத வேண்டும், எனக்கு திறமை இருக்கிறது என்று கருத வேண்டும், இறைவனுடன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று கூறும் பொழுது இதெல்லாம் கதைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது, இறைவன் நல்ல புத்தியோடு சுய உணர்வோடு சம்பாதிக்க வேண்டும், சத்தியத்திற்கு கட்டுப்பட வேண்டும், உண்மைதான் பேச வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருப்பது வேலைக்கு ஆகாது என்றும், அதற்கு புறம்பாக மனிதர்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றினால் நான் சம்பாதிக்க முடியும். ரொம்ப நல்லவனாக இருந்தால் நீ வாழ முடியாது, வாழ்க்கைக்கு வழியில்லை, நீ வெகுளி, நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், இவையெல்லாம் மனிதர்களுடைய பேச்சு. ஆக மிகவும் சூட்சுமமாக மனிதர்களுக்கு நயவஞ்சகமாக வாழ்ந்தால் தவிர பெரும் பணம் சம்பாதிக்க முடியாது. நான் சம்பாதிப்பதெல்லாம் இந்த உலகத்தில் பணம் ஒன்றை தவிர எதுவும் கிடையாது. அந்த பணம் ஒன்றை சம்பாதிக்கும் போது அவ்வளவு கேடுகளுக்கும் நான் ஆளாகின்றேன். என்னுடைய குண நலன்களை விற்றுவிட்டுத்தான் அந்த பணத்தை நான் சம்பாதிக்க வேண்டும். இது மட்டும்தான் ஒரே வழி என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த வழியில் இறைவனுடைய உதவி நிச்சயமாக கிடையாது. மாறாக இறைவனுடைய உங்களுக்கான எச்சரிக்கை, நீங்கள் சம்பாதித்த தீமைகளில் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து அந்த சூழ்நிலையின் போது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அத்தனையும் ஈடாக கொடுத்தாலும் சரி, உங்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய தான தர்மங்களும் சரி, உங்களுடைய பொறுமையும் சரி, எல்லா தீமைகளையும் சம்பாதித்து விட்டு இதன் காரணமாக பிறர் நஷ்டத்தில் ஆகி அவர்களும் அந்த நஷ்டத்தில் கஷ்டப்பட்டு முடித்த பிறகு நீங்கள் அதனுடைய பங்கில் அதற்குரிய அந்த வேதனையில் வாழாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருபோதும் எண்ண முடியாது. ஆனால் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சத்தியமாக அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. எவ்வளவோ நோய்கள் இருக்கின்றன. எப்படி இந்த நோய் வந்தது என்று யாருக்கு தெரியும்? டாக்டர்கள் நோயை கண்டுபிடிக்கப் போகின்றேன், நிச்சயமாக கண்டுபிடிப்பதில்லை. உங்கள் நோய்க்கு ஒரு பெயர் வைப்பார்கள், அவ்வளவுதான். அந்த பெயர் வைத்துவிட்டு இது சுகமாக்க முடியாது, உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கு மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படியானால் நோயை கண்டுபிடித்து விட்டேன் என்றால் அதை நீக்க முடியாதா? நீக்க முடியாது. நோயை கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் பொருள். காரணம் தெரிந்தால் நீக்கிடலாம். நோய்க்கான காரணம் முன்னொரு சமயம் நான் செய்த தவறு. அந்த தவறு நடந்து முடிந்தாகிவிட்டது. நாம் பின்னுக்கு போய் அந்த சூழ்நிலைக்கு சென்று அங்கு நான் செய்த தவறை திருத்திவிட முடியாது என்று அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு. என்ன காரணம்னு தேடுறோமே, ஒரு நோய்க்கு ஒரு கஷ்டம் வந்தால் சென்ற காலத்தில் இறந்த காலத்தில் நான் செய்த தவறு, அந்த காலம் கடந்து விட்டது, அந்த காலம் மறைந்து விட்டது, சென்று விட்டது, இறந்த காலம். அதற்குள் நீங்கள் செல்ல முடியுமா? சென்று அதை சீர்படுத்தி கொண்டு அதனுடைய விளைச்சல்களை நீங்கள் மாற்றி அமைத்துவிடுமா என்று சுகமாக வாழ்வதற்கு? தெளிவாக அறிய வேண்டும். காரணத்தை நீங்கள் தேடுவது என்பது ஒருபோதும் உங்களுக்கு நிவாரணத்தை தராது. காரணத்தை தேடுவது என்பது நான் என்னுடைய மதி இழந்து விட்டேன், காரணத்தை தேடுகின்றேன். ஒரு காலம் நான் என்னுடைய கடந்த காலத்துக்குள் சென்று அதை சீர்படுத்தி கொண்டு இன்று வந்து வாழ முடியாது. எனவே உங்களுடைய இறைவனுடைய அனுகிரகம் இப்பொழுது தேவை. என்னுடைய இன்றைய லாபமும் நஷ்டமும் வேதனையும் சுகமும் நான் செய்த செயல்களின் காரணமாகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கின்றேன்? விளையாட்டுக்காகவும் வேடிக்கைக்காகவும் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை நான் விளையாட்டாக எடுத்துக்கொண்டேன். அதனை என்னுடைய வாழ்க்கைக்கு உரிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க நாளைய சுகத்திற்காக வேண்டி இன்று நான் சீர்பட்டு வாழ வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். மனசாட்சியத்திற்கு விரோதமாக வாழக்கூடாது. என்னுடைய மனசாட்சியத்துக்கு விரோதமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எனக்கு துன்பச் சூழ்நிலையாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை நான் பயப்பட வேண்டும். எனக்காக ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு முன்பாக என் மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது ஒரு கவலை, ஒரு பயம், இனம் புரியாத பயம், கவலையும். இந்த சூழ்நிலையில் மனதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மனம் நிம்மதி அடைய வேண்டும், அந்த மனம் சுகமடைய வேண்டும், கவலையும் பயமும் நீக்கப்பட வேண்டும். அவ்விதமாக அந்த கவலையும் பயமும் நீக்கப்பட்டால் தவிர சுகம் என்பது இல்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய கவலைக்கும் பயத்திற்கும் உரிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் இன்னும் மாற்றவில்லை.
ஒவ்வொருடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை நீங்கள் கவனியுங்கள். அது நாளைய வாழ்க்கைக்கான உத்தரவாதம். இவ்விதமாக உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருக்கின்றது. எண்ணம்தான் உங்களுக்காக அகிலங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு உரிய ஒரு உருவாக்கம் சூழ்நிலையாக உருவாக்குவதற்கும் அதில் நீங்கள் தள்ளப்பட்டு அந்த வேதனையை அல்லது சோதனையை அல்லது நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. மனம் அமைதியாக இருக்கும்போது நன்மையான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதற்கு உத்தரவாதம். மனம் அமைதி இழந்திருக்கும் பொழுது அந்த அமைதி இழப்பிற்கு உரிய சூழ்நிலை, பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. உங்களிலோ பூமியிலோ நிகழும் எந்த சம்பவமும் அது நிகழ்த்துவதற்கு முன்பாக, உண்டாக்குவதற்கு முன்பாக உங்களுக்கு அது அறிவிக்கப்படாமல் இல்லை. உங்களுடைய மனதில் நீங்கள் உருவாக்காத அந்த கஷ்டங்களும் வேதனைகளும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துன்பமான சூழ்நிலைகளும் இறைவன் உருவாக்கி இருக்கின்றான். அது உண்டாகுவதற்கு முன்பாகவே நீங்கள் அதனை நீக்கிக் கொள்ளுங்கள். பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்னும் உருவாகவில்லை, உருவாக்குபவன் அதை உருவாக்கிட வேண்டாமே, மாற்றி அமைக்க வேண்டுமே என்று அந்த பயத்தை மேற்கொள்ளுங்கள். எதை பயப்பட வேண்டும்? நாளைய வாழ்க்கையை, நாளைய சூழ்நிலையை, நாளைய ஒரு பிறப்பை, புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் பொழுது புலர்கின்றதே, ஒவ்வொரு புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்றதே. அந்த நாளை பொழுதை புலரச் செய்பவர்கள் நீங்களா? அந்த நாளை விடியச் செய்பவர்கள் நீங்களா? இரவு வரும்பொழுது பகலை மூடி இரவை கொண்டு வந்து அதில் உங்களுக்கு நித்திரையையும் ஓய்வையும் கொடுப்பவர்கள் நீங்களா? அப்படியானால் ஒவ்வொரு மூச்சிலும் அடுத்த மூச்சு உங்களுக்காக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் அதில் தள்ளப்படுகின்றோம். அந்த சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் சூழ்நிலையை உருவாக்குபவர்கள் இல்லை. நீங்கள் பொழுதை விடியச் செய்பவர்கள் இல்லை. சூரியனை உதிக்கச் செய்பவர்களும் நீங்கள் இல்லை, மறையச் செய்பவர்களும் நீங்கள் இல்லை. நாள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. புதிய புதிய நாட்களாக பிறந்து கொண்டிருக்கின்றது. விடியல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு அதன் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் பொழுதில் நான் என்னுடைய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு அதனுடைய துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக சூழ்நிலைகளை உருவாக்குபவர்கள் நீங்கள் இல்லை. துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும். சூழ்நிலைகள் உருவாவது இறைவன் கையில் இருக்கின்றதை தவிர உங்கள் கையில் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நாளைக்கு நிச்சயமாக பொழுது விடிய இருக்கின்றது. இன்று பொழுது விடிந்து விட்டது. ஒரு நாள் முழுவதும் பிரகாசமாக அது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் பெரும் துச்சகமாக அமைகின்றது அல்லது அமைதிக்குரிய ஒரு பாதையாகவும் அது அமைகின்றது. இந்த இரண்டும் உங்கள் கைகளில் இல்லை. ஆனால் நீங்கள் விரும்புகின்றீர்கள், என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மலர வேண்டும், ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கை அமைய வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுகமான அனுபவங்களாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். என்னை எந்த விதமான வேதனையும் தீண்டக்கூடாது, கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் பயப்படுகின்றீர்கள். கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது. சூழ்நிலைகளிலிருந்து கஷ்டங்கள் உருவாகின்றன. அந்த சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருடைய மனநிலையும் சூழ்நிலையை சார்ந்திருக்கின்றது. ஒவ்வொருடைய சூழ்நிலையும் அவருடைய மனநிலையையும் சார்ந்திருக்கின்றது. கஷ்டமாக இருக்கும்பொழுது என்னுடைய மனநிலையின் காரணமாக அந்த சூழ்நிலையை மாற்றப்படும். எல்லோரும் வேதனையில், வெயிலின் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் கொஞ்சம் குளிராதா என்று நீங்கள் மனசில் உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளும் பொழுது திடீரென்று மேகக்கூட்டங்களும் காற்றும் மழையும் பொழிகின்றது. உங்களுடைய எண்ணங்களுக்கு அகிலங்கள் இயங்கும் என்பதையும் அறியுங்கள். சூழ்நிலைகள் மாற்றப்படும் என்பதையும் அறியுங்கள். உங்கள் கைகளில் எதுவுமே இல்லை, நன்மையை விரும்புவதை தவிர. ஆனால் நன்மையை நான் எனக்கு அமைத்துக் கொள்வேன், சூழ்நிலைகளை மாற்றிவிடுவேன். எனக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உருவாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் மாற்றிவிடுவேன் என்று நீங்கள் என்று எண்ணும் பொழுது, இந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றப்போர் இல்லை என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி உங்களுடைய அவ்வளவு முயற்சிகளுக்கு மீறி உங்களை துன்பம் வந்தடைகின்றது. சூழ்நிலைகள் உங்களிடம் இல்லை, அவை உண்டாக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன, படைக்கப்படுகின்றன. உங்களுக்கு சாதகமாக அல்லது உங்களுக்கு பாதகமாக உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக. எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை மறந்து உங்களை இறைவனுக்கு நிகராக ஆக்கிக்கொண்டு நான் சூழ்நிலைகளை மாற்றிவிடுவேன், எனக்காக அமைத்துக் கொள்வேன் என்று நீங்கள் முனைகின்றீர்களோ அந்த அளவுக்கு என்னுடைய கேடுகள் என்னை மிஞ்சி நிற்கும். நீங்கள் இப்பொழுது அறியுங்கள், உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கின்றன, துன்பமான சூழ்நிலைகள். அதில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த சூழ்நிலைக்குள், இந்த சூழ்நிலையின் தாக்கத்திற்குள் உங்களுடைய மனம் ஈடுபட்டிருக்கின்றதா? ஆம். இந்த சூழ்நிலையை மாற வேண்டும் என்று மனம் விரும்புகின்றதா? நிச்சயமாக விரும்புகின்றது. அந்த விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அது இறைவன் அமைத்தது.
மனம் என்ற ஒன்றை நான் பார்க்க முடியாது. மனதில் என்னுடைய தீமைகளையும் நன்மைகளையும் நான் அதை மாற்றுவதற்கில்லை. உங்களுக்கு தீமைகளை பற்றி கவலை பயமும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த தீமைகள் வேண்டாம் என்று கூறக்கூடியவன் படைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்கவன் என்பதை எப்படி நாம் முன்னெடுத்து வருகின்றோம்? அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து விலகி எனக்கு தீமைகள் ஏற்பட்டுவிடும், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எது நிச்சயமாக சத்தியமாக நிலைத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். தீமைகள் நிலைத்திருக்குமா, நன்மைகள் தீமைகளை அடித்து நிலைத்திருக்குமா அந்த நன்மை, அல்லது நன்மைகளை அடித்துவிட்டு தீமைகள் நிலைத்திருக்குமா? எதற்கு அந்த சக்தி இருக்கின்றது? கெட்ட சக்திகளுக்கா நல்ல சக்திகளுக்கா? கெட்ட சக்திகளுக்கு உரியவன் ஷைத்தான். நான் என்ற எண்ணம் வரும்பொழுது இறைவனுக்கு நிகராக நான் ஆகிவிட்டேன், நான் மாற்றிக்கொள்வேன், நான் முயற்சி செய்வேன் என்று இருக்கும் பொழுது இறைவன் எனக்கு எதிராக ஒரு காரியத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அதனையும் நான் மிகைத்துவிடுவேன் என்று எண்ணும் பொழுது நான் கெட்ட சக்தியாக மாறிவிட்டேன். நல்லறிவு படைத்திருந்தும் பெருமையின் காரணமாக கெட்ட சக்தியாக நான் ஆகின்றேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய துர்பாக்கியங்களை நீக்கிக் கொள்ள முடியும் என்பது உண்மையானால் அதனை ஏன் முதல் முறையாக நுழைய விட்டீர்கள்? உங்களுடைய சூழ்நிலையாக ஏன் அமைத்தீர்கள்? தடுத்திருக்க வேண்டியதுதானே. இப்பொழுதும் சரி, உங்களுக்குள் கவலைகள் இருக்கின்றன, சூழ்நிலைகளை பற்றிய கவலைகள் இருக்கின்றன, அந்த சூழ்நிலைகள் உங்களை தாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. முடிந்தால் அதை மாற்றுங்கள், முடியவில்லை என்றால் பணிந்து விடுங்கள். என் இறைவனை தவிர கதியில் என்று பணிந்து விடுங்கள். இதனை இறைவன் வரவேற்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அது மனதின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும் மனதை விட்டு வெளியில் நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கட்டிடங்களினுள் இது தெய்வ இல்லம் என்று ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கூட்டமும் தனித்தனியாக முறை ஆக்கி கொண்டிருக்கின்றீர்களே, அதில் கிடையாது. இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்வும் நாளைய வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகள், தேவைகள், எது எனக்கு வேண்டும் என்பதும் எது எனக்கு நிகழவே கூடாது என்று நான் விரும்புவதும் வேண்டி விரும்புவதும் ஒவ்வொன்றும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு நாம் உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரதிபலன்கள் அவ்வப்பொழுது அந்த நிலைப்படுது அந்த நேரத்தின் பொழுதே பின்னரும் நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை மிக்க அந்த எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். சத்தியமாக எண்ணம் உங்களுடையதல்ல, பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அமைப்பு உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. உள்ளத்தை பார்க்க முடியாது, அது ஒரு அமைப்பு. அதில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அவ்வளவும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, சூழ்நிலையை மாற்றக்கூடியது. நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அது இறைவனால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். பிரார்த்தனை என்பது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது, வேறு யாரிடமும் கிடையாது. நீங்கள் மனிதர்களிடம் உங்களுடைய தீமைகளை நீக்கப் போகின்றீர்களா? அவர்களிடம் சென்று கெஞ்சி கூத்தாடி நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கப் போகின்றீர்களா? நீங்கள் இந்த சூழ்நிலையை மாற்றுங்கள் என்று கூறப் போகின்றீர்களா? அல்லது பிரார்த்தனையை மேற்கொள்ளப் போகின்றீர்களா? இறைவன் அதன் மீது ஆற்றல் மிக்கவன் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ளப் போகின்றீர்களா? அல்லது மனிதர்களிடம் நீங்கள் கெஞ்சி கூத்தாடி வேண்டி நிற்கப் போகின்றீர்களா? தெளிவாக உள்ளத்திற்கு தெரியும் யாருக்கு சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று. மனதின் சூழ்நிலையை யாருக்கு மாற்ற முடியும்? எனக்கு விரோதமாகவும் இருப்பார்கள், எனக்கு சாதகமாகவும் இருக்க முடியும். இங்கு சூழ்நிலையை மாற்றக்கூடியவன் யார்? இதுவும் ஒரு சூழ்நிலை, உள்ளத்தின் சூழ்நிலை, வெளிப்புற சூழ்நிலை. இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சாதகமாக இருக்க வேண்டுமா, ஒன்றுக்கொன்று பாதகமாக இருக்க வேண்டுமா? இதையெல்லாம் உங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? அது எங்கு தெரியுமா? அந்த மனம் எங்கிருக்கின்றது? ஏன், எங்கிருந்து, எப்படி அது இவ்வளவு தேவைகளையும் கொண்டிருக்கின்றது? எப்படி நாடுகின்றது? இறைவன் இறுதியாக அவனை தவிர கதியில்லை என்று எப்படி திருப்பப்படுகின்றோம்? இது சத்தியம்தானே. இந்த சத்தியத்தை நாம் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்கின்றோம், பல நேரங்களில் நாம் அந்த சத்தியத்தை விட்டு விலகிக் கொள்கின்றோம். நமக்கே நஷ்டவாளிகளாக இவ்விதமான துன்பமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை இன்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நாம் இறைவன் பக்கம் திரும்ப இருக்கின்றோம். நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்ட நஷ்டம் பிறருக்கு ஏற்படுத்திய நஷ்டத்தினுடைய விளைவு. நான் நஷ்ட ஈடு கொடுத்தாக வேண்டும். அந்த நஷ்ட ஈடு கொடுத்தால் தவிர என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமை மாறாது. செய்த செயல்களுக்கு வருந்த வேண்டும். முதலாக இனி இந்த செயல்களில் நான் ஈடுபடக்கூடாது, ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடாது, பொய்யான சொற்களில் ஈடுபடக்கூடாது, நயவஞ்சகத்திலும் ஈடுபடக்கூடாது. பணம் என்ற ஒன்றை நான் குறிக்கோளாக வைத்திருக்கும் வரையில் குணம் என்ற ஒன்று கெட்டே இருக்கும். குணம் என்ற ஒன்றை நான் வைத்திருக்கும் வரையில் 3 வேளை உணவுக்கு எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது. 3 வேளை உணவு முக்கியமா அல்லது பெரும் பணம் முக்கியமா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணவளிக்க வேண்டியது முக்கியமா? அல்லது வாழ்நாள் முழுமைக்கும் நான் என் உணவை சேர்த்து வைத்துக் கொள்வேன், பிறகு யாருடைய உதவி எனக்கு தேவைப்படாது என்று நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முக்கியமா?
எது உங்களுக்கு நன்மையானது, எது உங்களுக்கு படு துரோகமானதும் விரோதமானதும் என்பதை இப்பொழுது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். மனம் சிந்திக்க வேண்டும். மனதில் அசைவுகள் நிகழ வேண்டும் நன்மையின் பக்கம். மனம் வெறுமனே ஆகிவிடக்கூடாது. இன்றும் சரி, நாம் விளையாட்டும் வேடிக்கையும் என்னுடைய வாழ்க்கையாக அமைத்து கொண்டிருக்கின்றேன். டிவி வேணும், நியூஸ் வேணும், சினிமா வேணும், சீரியல்கள் வேணும். இவ்விதமாக நான் என்னுடைய பொழுதுபோக்குகளில் அதிகமாக அக்கறை கொண்டு, இந்த பொழுதுபோக்கின் காரணமாக என் மனம் கொஞ்சம் மாறும். என்னுடைய மனதில் கொஞ்சம் நான் இந்த சூழ்நிலை விட்டும் விடுபட்டு விட முடியும். எனக்கு மனசுக்கு ஒரு டைவர்ஷன் தேவை. இந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நிகழக்கூடியதாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை இன்று எந்த விதமான 2 கருத்துக்களுக்கும் இல்லாமல் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு வேறு விதமான கருத்துக்கள் கொள்ள வேண்டாம். நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒவ்வொரு செயலும் உள்ளத்தில் முதலில் உருவாக்கப்பட்டு பின்னர் நீங்கள் செய்கின்றீர்கள். ஒரு சாப்பிடணும்னு நினைச்சாலும், காலை கடன்கள் கிடைக்கும் நினைச்சாலும், தூங்கப்போன்னு நினைச்சாலும் முதலில் எண்ணம், பிறகு உங்களால் அதை செயல்படுத்த முடிகின்றது. எண்ணம் செயல்படுத்துகிறது. எண்ணம் இல்லாமல் மனிதனுக்கு ஒரு செயல்பாடு கிடையாது. என்னுடைய நாள் கஷ்டமாக இருக்கக்கூடாது, என்னுடைய நாள் லேசாக அமைய வேண்டுமே என்ற எண்ணம். அந்த எண்ணத்தின் காரணமாக உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டங்கள் நீக்கப்படுகின்றது, சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்றன. நான் ஒரு காரியமாக போகிறேன், இது நடக்கணுமேன்னு அந்த எண்ணத்தோடு போகிறேன். அந்த நடக்கணுமே, எனக்கு சாதகமாக நடக்க வேண்டுமே என்ற பிரார்த்தனை உள்ளுக்குள் இருக்கும் வரையில் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை கொண்டு வெளியில் 4 பேரிடம் பேசி எனக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று கூறும் பொழுது அந்த காரியம் கெட்டுவிட்டது. என்னுடைய காரியம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய ஒரு காரியம் ஜடமாக என்று வரக்கூடாது. நான் குழந்தையை பெற்றெடுக்கின்றேன், இறந்து பிறக்கக்கூடாது, பிறந்தவனும் உயிர் பெறணும். அந்த உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன் தான். தாய்மார்கள் ஒவ்வொருவரும் அறிவார்கள், தங்களுடைய குழந்தைகளை பெறுவதற்கு முன்பாக என்னென்ன பயம் இருக்கிறதோ அவ்வளோ பயம் வரும். அங்கீகீனம் ஏற்பட்டுவிடக்கூடாது, கண்ணு காது மூக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், கை கால்கள் ஒழுங்காக இயங்கணும், நல்லபடியாக எனக்கு பால் சுரக்கணுமே, அவ்வளவையும் அவர்களுடைய மனதில் ஒரு உள்ளட்சமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த உள்ளட்சத்தின் காரணமாகத்தான் அந்த குழந்தை அழகான முறையில் வெளிவருகிறதை தவிர டாக்டர்களின் காரணமாக இல்லை. யார் டாக்டர்களை அதிகமாக நம்பி உள்ளட்சத்தை விட்டுவிட்டு டாக்டர்கள் போதும் என்று நினைக்கின்றார்களோ பெரும் கஷ்டங்களும் பெரும் துன்பங்களும் அந்த குழந்தையிடத்தே இருக்கும். பிறந்த பின்னரும் சரி, ஒரே நோய் 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 என்று அவர்கள் அல்லாடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். இதை பெறுவதற்கு பெறாமலே இருந்திருக்கலாமே என்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதற்கு மேல் குழந்தையை வேண்டாம் என்ற அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அஞ்சு கொள்ளுங்கள், குழந்தை செல்வத்துக்கு நிகராக எந்த செல்வமும் இல்லை. அந்த குழந்தைக்காகத்தான் பாலே சுரந்தது. வாழ்க்கையினுடைய ஆதாயம் ஒரு குழந்தைக்கு பால். அந்த பால் குழந்தை காரணமாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நிகரான உணவு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உணவு கிடைக்காமல் போயிடுமா? பாலை ஏற்பாடு செய்து கொண்டு நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லை. குழந்தையை பெற்றிடுங்கள், பால் வரும். இந்த ஒரு சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய புதிய வாழ்க்கையில் விடுதலின் போது பிறக்கின்றேன், புதிய பிறப்பாக பிறக்கின்றேன். உங்களுக்கான உணவு அங்கு இருக்கின்றது. உணவை தயாரித்து வைத்துக்கொண்டு நீங்கள் மறுநாள் பொழுதில் பிறப்பதன் காரணமாகத்தான் அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று உணவு இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு யார் படுக்கச் செல்கின்றார்களோ, தங்களுடைய உணவை பிறருக்கும் தானமாக கொடுக்கின்றார்களோ, இந்த தானம் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னிடமே கொஞ்சம் தானே இருக்கின்றது, நான் எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பது, எனக்கு தரித்திரம் வந்துவிடும் என்று யார் எண்ணுகின்றீர்களோ அவர்கள் ஏற்கனவே தரித்திரத்தில் தான் இருக்கின்றார்கள். படைப்பவன் இறைவன், உணவை படைப்பவன் இறைவன். சேகரித்து வைக்கும் பொழுது அதனுடைய நீர்ச்சத்து குறைகின்றது, அது காய்ந்து பதறாகி பின்னர் நீங்கள் வெறும் வைக்கோலை நீங்கள் மென்று விழுகி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டும். அதை பசுமைத்தன்மை மாறாமல் உயிரோட்டத்துடன் அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் படைக்கப்படும் என்று எண்ணுங்கள், நம்புங்கள். சேகரித்து வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்துவிடுவேன், அப்பொழுது நான் இறைவனை மறந்துவிடலாம், நான் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் என்னுடைய பொழுதுபோக்குகள் ஈடுபடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோம்.
எப்பொழுது என்னுடைய பொழுதுபோக்குகளிலும் வேடிக்கைகளிலும் கேளிக்கைகளிலும் இருப்பேன் என்றால் எனக்கு எல்லாம் இருக்கின்றது, இனி என்னுடைய வாழ்க்கை சுகபோகங்களில் அமைவதுதான் என்று எண்ணுகின்றோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு துர்ச்சகனங்கள் ஆரம்பமாகின்றன. பயபக்தியோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த சூழ்நிலை, இன்று இருக்கக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலை, ஒரு நிம்மதி என்றும் இருக்க வேண்டுமே. இதற்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கின்றதா? உணவின் காரணமாகத்தான் நோய்கள் என்று அவர்கள் உணவுக்கு எனக்கு பத்தியமிடுகின்றார்கள். நோய்களிலிருந்தும் நான் மீளவில்லை, நிரப்பமாக உணவை கொண்டிருந்தும் நான் அதை தொட முடியாத அளவுக்கு எனக்கு தொட்டுவிட்டால் என்னுடைய நோய்கள் அதிகமாகும், உடலின் பாதகங்களும் அதிகமாகும். இந்த நோய் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் உணவை தொடக்கூடாது என்ற அளவுக்கு நான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றேன். அவ்விதமாகவே பட்டினிகளோடும் நிறைய இருந்தும் உணவை உட்கொள்ள முடியாமலும், என்னுடைய பணத்தை கொண்டு எந்த ஒரு நன்மையும் நான் சம்பாதிக்க முடியாமலும், மாறாக மருந்துகளையும் விஷங்களையும் நாடி சென்று விலை கொடுத்து வாங்கி அதனை நான் உட்கொள்கின்றேன். மருந்துக்கு பதிலாக, உணவுக்கு பதிலாக மருந்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உணவை மருந்து போன்று நீங்கள் பாவிக்க வேண்டும், மருந்தை உணவு போல் பாவிக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் கூறக்கூடிய அந்த கெட்ட நடவடிக்கைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய சத்தியம் உங்களுக்காக நிலவிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நம்புங்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலைபெற வேண்டுமென்றால், நிலைத்த வாழ்க்கை நன்மையான பாதையில் நிலைபெற வேண்டுமென்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அசைவுகளை கவனியுங்கள். இன்று எவ்வளவு கவலை இருக்கின்றதோ அதற்குரிய வாழ்க்கை, எவ்வளவு வேதனை இருக்கின்றதோ அதற்குரிய சூழ்நிலை, எவ்வளவு சுகம் இருக்கின்றதோ அதற்குரிய சூழ்நிலை. அந்த சுகத்திற்கான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது இறைவனை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த சுகத்தை வேடிக்கையிலும் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபடுத்தாதீர்கள். நாம் இறைவனை மறந்தவர்களாக ஆகிவிடுவோம். வேடிக்கை என்பது பிறரை விளையாட வைத்து நான் வேடிக்கை பார்ப்பது. அது மனிதனா வேடிக்கை பார்க்கக்கூடிய குரங்குகளா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேடிக்கைக்குரிய ஒரு விலங்கு குரங்குதான். நான் பார்ப்பது வேடிக்கை பார்க்கின்றேன் கூறும்பொழுது அங்கு விளையாட்டுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த விளையாட்டை நான் வேடிக்கை பார்க்கின்றேன். வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் வேடிக்கை பெருவடிகள். முன்னொரு காலத்தில் விளையாட்டு என்றால் விளையாட்டு பெருவடியாக இருக்கான்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. இன்றைக்கி விளையாட்டு பெருவடியாக இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. எந்த அளவுக்கு சத்தியம் மங்கி போய்விட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சத்தியத்தின் பாதையில் நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் உள்ளத்தின் பாதையின் பக்கம் திரும்புங்கள். நான் இன்று கொண்டிருக்கக்கூடிய கவலைகளுக்கு நான் இன்று நன்மைகள் செய்ய வேண்டும். நன்மையை கொண்டுதான் தீமையை நீக்கொள்ள முடியும். நன்மைகளை கொண்டுதான் தீமைகளிலிருந்து நாம் வெளியேற முடியும். தீமைகள் நீக்கப்பட வேண்டும். நான் இன்று நல்ல விஷயங்களின் பக்கம் திரும்ப வேண்டும். 4 பேரை வேடிக்கை காட்டுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த 4 பேர் நம்ம இழிவுபடுத்துகிறோமா இல்லையா? நான் சுகமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு சர்க்கஸுக்கு போனால் கூட ஒரு பஃபோன் குள்ளமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஏறி மிதிக்கிறதும், அவங்க பந்தாடுறதும், பின்னால் மிதிக்கிறதும், அடிக்கிறதும், இதை கொண்டு பிள்ளைகள் வந்து பார்த்து ஆஹா ஓஹோ என்று கைத்தட்டு சிரிப்பதும், அடுத்தவனை இழிவுபடுத்தி அவன் வேடிக்கை பொருளாக ஆக்கி பின்னர் நான் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுக்கு பெயர் காமெடி. அப்படித்தானே? யார் இழிவுபடுத்தப்படுகின்றார்களோ அந்த இழிவுபடுத்தப்படக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நான் வேதனைப்பட வேண்டுமா, சிரிக்க வேண்டுமா? நம்முடைய காமெடி சீரியல்லாம் வந்து ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தனை மிதிக்கணும், ஒருத்தனை தள்ளி விடணும், இழிவாக்கணும். அந்த இழிவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் கத்தணும், அழுவணும், நடிப்பு எல்லாமே இருந்தால் கூட அதை பார்த்து நான் சிரிக்கிறேன்னு சொன்னால் மனிதனை இழிவாக்கி வேடிக்கை பொருளாக்கி அதை பார்த்து நான் சிரிக்க வேண்டும். இதற்கு பெயர் காமெடி. நன்மையான விஷயங்களை கொண்டு சிரிங்க பார்ப்போம், சிந்தனை தூண்டப்படும். சிரிப்பு என்பது கெட்ட விஷயங்கள். கெட்ட விஷயங்களை கொண்டு நாம் சிரிப்பதும் அதை போன்று நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதும், வேடிக்கை பார்த்து கொண்டு நான் வாழ்கின்றேன். மனிதர்களை இழிவாக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனிதர்களோ உயர்ந்த படைப்பு என்று இறைவன் கூறுகின்றான். அவர்களும் தங்களை இழிவாக்கி கொண்டு வயிற்று பிழைப்புக்காக வேண்டி என்னவென்றால் எந்த லெவலுக்கு நான் கீழே இறங்கிடுவேன், வயிற்று படைப்புக்காக வேண்டி தங்களை இழிவாக்கிக் கொள்கின்றார்கள். ஆக வேடிக்கை பார்ப்பதும் கேடு, வேடிக்கையை நிகழ்த்தி கொண்டிருப்பதும் கேடு. ஆனால் உலகம் முழுமையும் இந்த வேடிக்கையிலும் விளையாட்டுகளிலும் அமைந்தாகிவிட்டது. தங்களை தாழ்த்திக் கொள்வதும் பிறரை தாழ்த்துவதும் ஒன்றுக்கொன்று மோசமான நிலை போய்கொண்டிருக்கின்றது. பொதுப்படையாக மனிதர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்தும் நாம் இன்று விலகிக் கொள்ள வேண்டும். சத்தியமாக விலக வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்காக, என் சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி.
மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கவனியுங்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு கவலையும் பயமும் என்னுடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டி அது உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தெளிவாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் இன்று திருந்தாவிட்டால் நாளைய வாழ்க்கையில் உருவான பிறகு, அதற்குள் நான் நுழைவிக்கப்பட்ட பிறகு அனுபவித்துவிட்டுத்தான் பொறுமையோடு பரிகாரத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதிலிருந்து விடுபடுவது என்பது முடியாது. உங்களுக்கு ஒரு நோய் வருவதற்கு முன்பாக, ஒரு துன்பமான சூழ்நிலை வருவதற்கு முன்பாக மனதில் அறிவிக்கப்படுகின்றது கவலை. என்ன ஏது என்று இனம் புரிய முடியாது, கவலை இருக்கின்றது. இந்த கவலை துன்பம் மனதில் இருக்கும் பொழுது அது ஒன்று போதும், இது நிகழ இருக்கின்றது, உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். நிச்சயமாக இது நிகழக்கூடியதுதான் என்று. ஏனோ தானோ என்று வரவில்லை. உங்களுக்கு ஒரு வீட்டில் திடீரென்று ஒரு துயரமான சம்பவம் நிகழ்கின்றது. அப்பொழுது நீங்கள் டிவி போட்டுக்கிட்டு வேடிக்கை விளையாட்டுகள் இருக்கீங்க. இந்த துன்பமான சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்களே. இந்த சூழ்நிலையிலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகமாக சத்தம் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேளிக்கைகளையும் சிரிப்பு இருக்க வேண்டியதானே, ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணியே ஆகணும். அல்லது இன்னும் கொஞ்சம் வேடிக்கை அதிகப்படுத்துவீங்களா, துயரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு துன்பமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீக்குவதற்கு நான் டைவர்ஷன் பண்ணுறேன். பொழுதுபோக்கு எனக்கு தேவை, அதன் காரணமாக எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று நாம் வேடிக்கை விளையாட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோமே. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊர் உலக மக்களின் பாதையில் நாம் செல்லக்கூடாது, சத்தியத்தின் பாதை நாம் செல்ல வேண்டும். ஒரு சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம் இருக்கும்போது டிவியெல்லாம் ஆஃப் ஆகிடும், சின்ன கஷ்டம் இருக்கும்போது டிவி ஜாஸ்தியாகும். எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புகளாக அமைவதற்கு முன்பாக, அதில் நீங்கள் ஈடுபடுத்தப்படுவதற்கு முன்பாக இன்று நாம் உணர்வடைய வேண்டும். வேடிக்கையும் கேளிக்கையும் நம்முடைய வாழ்க்கை இல்லை, டிவிக்களும் சினிமாக்களும் நம்முடைய வாழ்க்கை இல்லை, விளையாட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லை. மாறாக பயபக்தியோடு வாழ வேண்டிய நாளைய வாழ்க்கையை பற்றிய அடையாளங்கள் வந்துவிட்டன. நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. இன்று நான் என்னுடைய இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். பயபக்தியாளர்களை இறைவன் நிச்சயமாக நேசிக்கின்றான். இப்பொழுது நான் தியாகம் செய்கின்றேன். எவற்றையெல்லாம் நான் தியாகம் செய்கின்றேன்? இப்பொழுது வேடிக்கையை தியாகம் செய்கின்றேன், விளையாட்டை தியாகம் செய்கின்றேன், பிறரை இழிவுபடுத்தி அதில் ரசிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். என்னை நானே இழிவாக்கூடிய சூழ்நிலையில் நான் விலகுகின்றேன். என் இறைவன் எனக்கு இன்னும் ஞானங்களை அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஊர் மக்கள் உலக மக்கள் போகக்கூடிய பாதையை விட்டும் நான் விலகுகின்றேன். நட்புறவுகள் அவ்வளவு விட்டு விலகுகின்றேன். யாரெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கின்றார்கள் அவ்வளவு விட்டும் நான் விலகுகின்றேன். இது தியாகமாகும். இறைவன் உங்களுக்காக உதாரணம் கூறுகின்றான். அத்தியாயம் 5 வசனம் 27. மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் மனதால் உடன்பிறப்புகள். ஒருவருக்கு ஒரு உண்மையும் பிறிதொருக்கு இன்னொரு உண்மையும் கிடையாது. உண்மை ஒன்றுதான். உடலால் நீங்கள் வேறுபட்டவர்கள், மனதால் நீங்கள் ஒன்றுபட்டவர்கள். நியாயம் ஒவ்வொருவருக்கும் நியாயம்தான், அநியாயம் ஒவ்வொருவருக்கும் அநியாயம்தான். சத்தியம் எல்லோருக்கும் ஆம் என்று தலையாட்டக்கூடிய அந்த ஒரு உடன்பாடை கொண்டு வரும். அசத்தியம் என்பது வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் அமைத்திருக்கும். இந்த மனதால் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளை தவிர உடலால் அல்ல. உடலால் நீங்கள் வேறுபட்டவர்கள், மனதால் ஒரே சமுதாயம். உங்களுக்கு உடல் மனம் இந்த ரெண்டில் எது முக்கியம் என்று கேட்டால் மனம் முக்கியம். அப்படியென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே சமுதாயமாக இருக்கின்றீர்களே தவிர மாறுபட்ட சமுதாயத்தினர் இல்லை. நன்மையை நன்மை என்று கூறக்கூடிய இதயம், தீமையை தீமை என்று கூறக்கூடிய இதயம், நன்மை வேண்டும் என்று விரும்பக்கூடிய இதயம், தீமை வேண்டாம் என்று விரும்பக்கூடிய இதயம். ஆனாலும் உடல் வாழ்க்கைக்கு வரும்பொழுது தீமையை அதிகமாக விரும்பி நன்மையை நாம் தவிர்த்துக் கொள்கின்றோம். கெட்டவைகளை அதிகமாக உடல் நாடுகின்றது, நன்மைகளை மனம் நாடுகின்றது. நாம் இருவேறுபட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இன்று நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்புகின்றோம். ஆதமுடைய சந்ததியினர் நாம் ஒரே மனித சமுதாயமாக உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலிருந்து, முதல் சந்ததியிலிருந்து இதுவரையில் அதே குணங்கள் கொண்டு, அதே மேன்மையான எண்ணங்கள் கொண்டு, அதே மேன்மையான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு இன்றளவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித சமுதாயம் என்பது ஒன்றுதான். நாம் பல பிரிவுகளாக பிரிந்தோம். மனிதர்கள் காட்டிய வழிகளை நாம் பின்பற்றினோம்.
இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் என்ற பூசாரிகளை பின்பற்றினோம், சொந்தத்தை இழந்தோம். சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு சொந்தம் விளங்கும். யார் சொந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ சிந்தனை போய்விடும். வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு சத்தியமான உள்ளத்தின் பக்கம் வாங்கள். அந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக நிச்சயமாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய மாபெரும் ஆற்றலை அவன் உங்களுக்கு அறிவிப்பான், சத்தியம் எது என்பதை. எங்கள் இறைவனே, நீ காட்டும் வழியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், நான் முக்கியமாக உங்களுக்கு வானங்களும் பூமியும் உலகத்தினுடைய மக்களும் அதில் உள்ள சுகப்பொருள்கள் அவ்வளவு முக்கியமாக? எது உங்களுக்கு வேண்டும்? படைத்த நான் வேண்டுமா, இவ்வளவு வேண்டுமா? நிச்சயமாக உங்களுடைய பதில் என்ன? உலக மக்கள் அவ்வளவு பேரும் இருக்கின்றார்கள், அவர்கள் வேண்டுமா, நான் வேண்டுமா? உங்களுடைய பதில் என்ன? பணம் அவ்வளவும் வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா? உங்களுடைய பதில் என்ன? அவ்வளவு உலகத்தினுடைய பொருள்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம், வைடூரியம், மரகதம், எது வேண்டாமல் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் அவ்வளவு பொருளையும் வைத்துக் கொள்ளுங்கள். போதும் என்று விட்டால், அதுதான் வேண்டும் என்றால் என்னை விட்டுவிடுங்கள். என்னை எந்த காரணத்துடன் கூப்பிடக்கூடாது என்று உங்களிடம் உறுதிமொழி வாங்கினால் என்ன பதில் சொல்வீர்கள்? வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு என்னென்ன அவசியமான தேவைகள் என்று கருதுகின்றீர்களோ அவ்வளவையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நானா இந்த பொருள்களா என்று உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில், எனக்கு இவ்வளவு பொருள் இருந்தால் போதும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படி என்றால் இனி இந்த நாளிலிருந்து எந்த ஒன்றுக்கும் என்னை அடைக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? முடியுமா யாராவது? அப்படியானால் இவ்வளவும் வேண்டும் என்று கூறினோமே, ஏன்? அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுங்கள். அந்த குணம்தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு உலகத்தின் பொருள் இருந்தால் போதும், கடவுளை மறந்து விடுவேன், இறைவனை மறந்து விடுவேன், அல்லாஹ் தேவையில்லை என்று. அந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. உலகத்தின் பொருள்கள் இருந்துவிட்டால் போதும் என்று. நிச்சயமாக அதே நேரத்தில் இறைவன் கூறுகின்றான், என்னை இனி நீங்கள் அடைக்கக்கூடாது. எந்த தேவைக்கும் எந்த காரணத்திற்கும் என்னை அடைக்கக்கூடாது. நிச்சயமாக இப்பொழுதுதான் பயம் ஏற்படும். உலகத்தினுடைய அவ்வளவு மனிதர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு நான் இருக்கின்றேன், யார் வேண்டும்? இப்பொழுது இறைவன் தியாகம் செய்ய சொல்கின்றான். உங்களுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அத்தியாயம் 9 வசனம் 24. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அவர்களை படைத்தவன் நான், அவர்களை காப்பாற்றுபவன் நான். அவர்களுக்கு உங்களுக்கு உணவளிக்குமாறு உங்கள் மீது இரக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தியவன் நான், நீங்கள் அல்ல. நான் முக்கியமா, உங்களுடைய பெற்றோர்கள் முக்கியமா? நீ முக்கியம். ஏன்? உங்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் பாதுகாப்பதற்கு என்னை தவிர அருகதை எவனுக்கும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வீர்களா? அந்த பெற்றோர்களோ என் பிள்ளைகள் என்று கூறலாம், அவர்களுக்கு வயதாகிவிட்டது, தங்களுக்கே நன்மை தீமைகள் செய்து கொள்ள சக்தியற்றவர்கள், உங்களுக்கு உதவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது உங்கள் இருவருக்குமே நான் போதுமானவன் என்று எண்ணுகின்றீர்களா? யார் வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? நிச்சயமாக இல்லை என்பது தெரியும். நான் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும். இப்பொழுதும் திரும்புங்கள், தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பாசங்களையும் வேஷங்களையும் தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பாசங்கள் அவ்வளவும் நிலையில்லாதவை என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். நிலையாக உங்கள் மீது கருணை புரிவோனும், உங்கள் மீது நன்மையை புரிய தன் மீது கடமையாக்கி கொண்டவனும் அந்த மாபெரும் மன்னிப்பாளன், படைப்பாளன் உங்களுக்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் படைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் என்னை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய போக்குகளில் சென்றுவிட வேண்டாம். ஒவ்வொரு தேவையும் இப்பொழுது நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கான படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உங்களுடைய உள்ளத்தில் நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு சமாதானமான மனம் இருக்கின்றதா அல்லது சமாதானத்திற்கு பாதகம் ஏற்பட்டுவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்களா? இந்த இரண்டில் எது உங்களுக்கு இருக்கின்றதோ அது அப்படியே நிகழும். நிகழ்வதும் இங்கு அமைந்திருப்பதும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சரிசமமானது. இது எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிப்புக்குரிய சூழ்நிலை அமையும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருப்பதற்கு அச்சம் கொள்ளுங்கள். வேண்டாம் என்றும் உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தியாகம் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் எவற்றையெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொண்டீர்களோ அவ்வளவையும் தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளையும்
எனக்காக தியாகம் செய்யுங்கள். நீங்கள் அவர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டிய அவசியமில்லை, அவர்களுக்காக வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தின் அவ்வளவு பேரும் எப்படியாவது சம்பாதித்து கொண்டு வா என்று உங்களை விரட்டும் பொழுது எனக்கு பயப்படுங்கள். அந்த சம்பாத்தியத்தில் உங்களுக்கு கேடுகள் வர இருக்கின்றன. பிறகு அந்த சம்பாத்தியம் இந்த கேடுகளை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவ்வளவும் செலவாகும். ஆனால் உங்களுடைய கேடுகள் நீங்காது என்று பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நோயும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்தது ஒவ்வொன்றும் உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு ஆகிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்த எந்த ஒன்றும் உங்களுடைய உணவுக்கு ஆகுவதில்லை. உங்களுடைய பிள்ளைகளையும் சுற்றி கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இது உங்களுக்கு விட்டு விலகுவதாக இல்லை. அந்த கவலையும் சூழ்ந்து கொண்டது. இனி உங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய அந்த கவலை என்றென்றைக்கும் எனக்கு இதுதானா என்று நீங்கள் உங்களை அங்கலாய்த்துக் கொள்ளும் பொழுது இறைவனை மறந்துவிட்டீர்கள். அப்பொழுதும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு இருக்கிறது. நம்புவதற்கு திராணி இல்லை. இருதயம் மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. தீமையை நம்புகின்றீர்கள், அது நிகழ இருக்கின்றது. நன்மையை நீங்கள் நம்புங்கள், அதுவும் நிகழ வேண்டியிருக்கின்றது. இந்த இரண்டில் நன்மையை நம்பினால் என்ன கேடு, தீமையை நம்புவதற்கு பதிலாக என்று உங்களிடம் மனம் உரைக்க வேண்டும். பிறகு நீங்கள் நன்மையை ஏற்று நடக்க வேண்டும். இரண்டுமே நாளைக்குத்தான் நிகழ இருக்கின்றது. அதில் நல்லதை ஏற்றால் என்ன, நன்மை நிகழ்ந்துவிட்டால் நமக்கு பெரும் பாக்கியம் தானே. உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அது நிகழும். நீங்கள் தடுத்து விடுபவர்கள் இல்லை. நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த தியாகத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய மனைவி கணவர்களை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய சகோதர சகோதரிகளை தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்று இப்பொழுது பயப்படுகின்றீர்களே, நிச்சயமாக நஷ்டம் ஏற்படும். இன்று அதனை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக ஆக்கிக்கொண்டு அதில் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். தியாகம் செய்யுங்கள். இந்த நம்பிக்கை தியாகம் செய்யுங்கள். விருப்பத்துடன் இசைக்கும் வீடுகள் என்றென்றும் உங்களுக்கு சாஸ்வதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அதுவும் ஒரு நாள் அழியும். நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் பொருள்களின் அடிப்படையில், உருவங்களின் அடிப்படையில் வைத்துக்கூடிய விருப்பங்கள் அவ்வளவையும், நெருக்கங்கள் அத்தனையும், பாசங்கள் அத்தனையையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். என் மீது திரும்புங்கள். இவ்வளவையும் உங்களுக்காக ஒரு சோதனையாக நான் ஏற்படுத்தினேன். இனியும் என் பக்கம் திரும்புங்கள். அவ்வளவையும் உங்களுக்கு உயிரோட்டமுள்ளதாக நான் மாற்றி அமைக்கின்றேன். இன்னும் அழகான சூழ்நிலைகளாக நான் மாற்றி அமைக்கின்றேன். நான் ஒருவனுக்கு பதிலாக இவ்வளவையும் வைத்துக்கொண்டு இதில் வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்களாக அமைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமானவை. நீங்கள் இப்பொழுது கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அவ்வளவு மக்களும் உறவுகளும் ஒருவருக்கு விரோதிகள். யாரும் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பொறாமையும் கொள்வார்கள். அந்த பொறாமையின் காரணமாக உங்களை அடித்துவிடவும் விரும்புவார்கள். அதாவது எப்படி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை விரும்புவார்கள். நீங்கள் நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. குத்தி காட்டுவது பிடிக்கும். மனதை நோகடிப்பது பிடிக்கும். உறவுகள், ஒருவன் கொஞ்சம் இறங்கிட்டா போதும், அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். உயர்ந்துட்டா போதும், அவ்வளோ பொறாமை எல்லாருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய விரோதமான உறவுகளை நீங்கள் பாசத்திற்குரியதாகவும் உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வளவு உறவுகளையும் உங்களுக்கு சாதகமாகவும் அழகாகவும் மனநிலையை கொண்டவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்றால் என் பக்கம் திரும்புங்கள். நான் தான் படைத்தேன் அவ்வளவு பேரையும். அவ்வளவு மனங்களின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் மாற்றி அமைக்கின்றேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். ஆரம்பம் முதலாக கடைசி வரையிலும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்தினுடைய அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் ஒருவனை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். கும்பிடுவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனை தவிர இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான், சத்தியம்தான். கெட்டது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, சத்தியம்தான் நிகழ இருக்கின்றது. நன்மை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, சத்தியம் நிகழ இருக்கின்றது. இந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மறைவானவை. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். தியாகம் செய்யுங்கள். யார் சத்தியத்தை உணர்ந்து இறைவன் மட்டும்தான் என்று உணர்ந்து அவ்வளவு பொருள்கள் உருவங்களாக இருக்கக்கூடிய சொந்தங்கள் அவ்வளவு பேரையும் இதற்கு பதிலாக இவர்களை மேலாக ஆக்கிக்கொள்ள மாட்டார்களோ, நிச்சயமாக இவர்கள் இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள், இறைவனுடைய அனுகிரகத்திற்கு உரியவர்கள், அவனுடைய நாட்டத்திற்கு உரியவர்கள், நன்மைக்குரியவர்கள். இவர்களே தங்களுக்கான நாளைய வாழ்க்கையுடைய நன்மைகளை சித்தப்படுத்தி கொண்டவர்கள். நிச்சயமாக அவர்களுக்குரிய நன்மைகளை இறைவன் இதற்கு மேலாகவும் சித்தப்படுத்துகின்றான். இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்துகின்றான். நீங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிட மாற்றீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் மிக மிக அழகான
நிலைகளை நீங்கள் அடையும் பொழுது இறைவனுக்கு பதிலாக உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளவும் மாட்டீர்கள். இது சத்தியத்தினுடைய அழகான இறுதி வரையில் செல்லக்கூடிய பாதை. பெருமை கொண்டு விடாதீர்கள். நான் சம்பாதித்தேன், நான் எனக்காக அமைத்துக் கொண்டேன் என்று. அந்த பெருமை நம்மை மிக பெரும் துன்பக் கடலில் ஆழ்த்திவிடும், மூழ்கடிக்க செய்துவிடும். எப்பொழுதும் சரி, உங்களை இருக்கக்கூடிய சில சில நன்மைகள் அனைத்தும் உங்களுக்குத்தான், நீங்கள் தான் சம்பாதித்தது என்ற அந்த பெருமையை தியாகம் செய்யுங்கள். பணம் கொடுக்கின்றேன், தர்மம் செய்கின்றேன், இது தியாகமும் இல்லை, ஊருக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அடங்க வேண்டும் மனதில். என் இறைவனை தவிர கதியில்லை என்ற அந்த பயத்தோடு வாழ வேண்டும். என்னுடைய வேடிக்கைகளையும் விளையாட்டுகளையும் நான் நிச்சயமாக தியாகம் செய்கின்றேன். இந்த உலகத்தினுடைய மாயையான வாழ்க்கை பொருள் அடிப்படையில் மக்கள் அடிப்படையிலும் நிச்சயமாக நான் தியாகம் செய்கின்றேன். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்காக மாற்றமடைந்து, அந்த மாற்றமடையக்கூடிய விஷயம் எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை என் நம்பிக்கை கொண்டு அந்த உருவாக்கத்தை பார்க்கும் காலமெல்லாம் என் இறைவனுக்கே நன்றி, அவனுக்கே புகழளித்தும் என்று தான் பெருமை கொள்ளாத நிலையிலும் இறைவனுக்கு புகழளித்தும் என்று யார் அவனை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுக்குள் இவ்விதமாக யார் பயபக்தியோடு வாழ்கின்றீர்களோ அவர்கள் தியாகம் செய்பவர்கள். அத்தியாயம் 5:27. 2 குமாரர்கள். இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேருமே குமாரர்கள் தான். மனதின் அடிப்படையில், உள்ளத்தின் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில் இல்லை, பொருள் அடிப்படையில் கிடையாது. சத்தியத்தை இன்னமும் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை. பூசாரிகள் உங்களை வித்தியாசப்படுத்தி விட்டார்கள். ஒரு காலம் நான் முஸ்லீம், நீ ஹிந்து, நீ கிறிஸ்துவன் என்று கூறக்கூடாது. கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தையை நாம் மனிதர்கள் என்று கூற வேண்டும், மனம் படைத்தவர்கள் என்று கூற வேண்டும், மனமிக்க வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்று எண்ண வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியத்தின் மீது. உங்களில் யாரெல்லாம் நான் ஹிந்து, முஸ்லீம் என்று கிறிஸ்துவன் என்று கூறுகிறார்களோ அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை, வேறு ஏதோ வகையை சார்ந்தவர்கள். இறைவன் படைக்காத ஒரு வகையாக நாம் ஆக்கிக் கொண்டோம். இறைவனுக்கும் நம் மீது கண் இருக்காது, நமக்கும் நம்முடைய இறைவனை நம்பிக்கூடிய வழிவகையும் இருக்காது. தொலைந்து விடுவோம். இன்று வழியில் தொலைந்திருந்தது போன்று இப்பொழுது நாம் மனிதர்களாக மாறியிருக்கின்றோம். உங்களுடைய பூசாரித்தனத்தையும் நீங்கள் கும்பிட்டு வரக்கூடிய வழிமுறைகளையும் உருவத்தின் அடிப்படையில், உள்ளத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவ்வளவையும் தியாகம் செய்யுங்கள். பலரும் கேட்பார்கள், ஏன் என்று தொட வரவில்லை, ஏன் என்று கோவில் வரவில்லை, ஏன் என்று ஜபத்தில் குறை என்று கேட்பார்கள். அமைதியாக சிரித்துவிட்டு அவர்களை விட்டு விலக வேண்டும். அவர்களுக்கு பதில் கூறுவது பெரும் பொல்லாப்பை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய சத்தியத்தை உணரும் பொழுது சத்தியத்தை அறியாதவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கூறுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அறியாதவர்களை, துஷ்டங்களை கண்டால் தூர விலக என்று கூறுவார்கள். அறியாதவர்களை கண்டால் அதைவிட தூரமாக விலக வேண்டும். அவர்களுக்கு நெருக்கமாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது. இறை உணர்வு ஒவ்வொருவருக்கும் சரிசமமானது. எல்லோரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லோரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். யாருக்கு அப்படி வேண்டாம்? கொடூரமான வாழ்க்கையில் நான் தள்ளப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் யார் இங்கு இருக்கின்றார்கள்? ஆனால் வழி அறிவதில்லை. மனிதர்களிடம் வழி கேட்கின்றீர்கள். பெரும் தவறு. இன்னும் அதிகமான தவறின் பக்கம் செல்கின்றோம். இப்பொழுது யார் உள்ளச்சத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இறைவன் உயர்த்தி கொண்டிருக்கின்றான் படிப்படியாக. யார் உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று வேடிக்கையிலும் விளையாட்டிலும் புறம்பான போக்குகளிலும் இறைவனுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையிலும் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பொய்யிலும் புரட்டிலும் தங்களுடைய செல்வங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் தியாகம் செய்கின்றார்கள். நான் என் பொருள்கள் இருந்து கொடுக்கின்றேன் என்று. நிச்சயமாக அந்த தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. யார் தீமையிலும் நிராகரிப்பிலும் இறைவனை நிராகரித்துவிட்டு மனிதர்களை நம்பக்கூடிய அந்த இணை வைப்பிலும் வீண் பெருமையிலும் வேடிக்கையிலும் இருக்கின்றார்களோ இவர்களுடைய நஷ்ட ஈடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அத்தியாயம் 6:70. உங்களிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எந்த நஷ்டம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இறைவனும் உங்களுக்கு உதவி செய்வனாகவும் இல்லை, உங்களுக்கு பரிகாரத்தையும் அவன் அறிவிப்பனாகவும் இல்லை. அவனுடைய பரிந்துரையும் உங்களுக்கு கிடையாது. இந்த உலக மக்களிடையே நீங்கள் வாழ்வதற்கு நாம் வெறுக்கப்பட்டவர்களாகவும் துரத்தப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுவதற்கு முன்பாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். எந்த நஷ்ட ஈடும் உங்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நாம் திரும்புகின்றோம். நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு எனக்கு எதுவும் கிடையாது உங்கள் உயிரை தவிர. ஆனால் அந்த உயிர் வேண்டும். எப்பொழுது உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தினுடைய வேடிக்கையும் விளையாட்டும் எனக்கு வேண்டாம் என்று உங்களுடைய பிரார்த்தனை என்று மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய மாயை எங்களை இதுவரையில் மயக்கியது போன்று இனியும் என்னையும் என் குடும்பத்தினரையும் மயக்கிட வேண்டாம். விரும்புங்கள். இந்த உலகத்தின் பொருள்களை நாடி இதுவரையில் நான் என்னென்ன நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டனோ
அதிலிருந்து நான் விலகுகின்றேன். அவ்வளவு உலகத்தினுடைய வழிமுறைகளை நான் துறக்கின்றேன். நியாயமான பாதையை தவிர அபரிமிதமாக இந்த உலகத்தினுடைய பொருள்களை சேர்க்க வேண்டும் என்று விரும்பும்போது பாதை மாறிவிட்டேன். எனக்குரியது நியாயமாக இருக்கின்றது. அந்த உண்மையை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழும்பொழுது உங்களுடைய உணவாதாரத்திற்கு எந்த குறையும் இல்லை. 3 வேளை உணவுக்கு தரித்திரம் ஏற்படாத இறுதி வரையில் அந்த உண்மையை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். இனி தான் நாடியவர்களுக்கு செல்வங்களை விசாலப்படுத்தவும் செய்வான். யார் இவ்விதமாக செயல்படுவதை விட்டுவிட்டும் தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டு உலகத்தினுடைய பொருள் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, உலகத்தினுடைய மக்களை சேர்த்துக்கொண்டு இவர்கள் தான் எனக்கு உதவுபவர்கள், பாதுகாப்பு என்று ஏற்றுக்கொண்டார்களோ, தங்கள் கைகளாலே தங்களை நாசமாக்கி கொண்டவர்கள் அவர்கள். இது எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். இவர்களுக்கு துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் ஏற்படக்கூடிய பாதைகள் தான் பாக்கி இருக்கின்றது. அஞ்சிக் கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள். 5:27 உங்களுடைய தியாகம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். நியாயமான பாதையில் அக்கிரமமாக இந்த உலகத்தினுடைய பொருள் அவ்வளவையும் அபகரித்து வைத்துக் கொண்டு நான் வாழ வேண்டும், பிறருக்கு இல்லாமல் ஆகி எனக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் சம்பாதித்து வைத்துக்கொண்டு அதில் வாழ்ந்துவிடுவேன் என்று இருக்கும் பொழுது சுத்தமாக இறைவன் விலகிவிட்டான், அவர்களை விட்டான். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று அந்த வகையில் நாம் செயல்படுவதை விட்டோம். இன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டவர்களாக இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம். இப்பொழுது உங்களுக்குள் பொறாமை ஏற்படுகின்றது. யார் இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்களாக ஆகி தங்களுடைய பாக்கியங்களில் இறைவனுடைய அருளை பெற்று உயர்ந்து வருகின்றார்களோ, அவர்கள் மீது யார் இந்த உலகத்தின் பொருளை அதிகமாக விரும்பி ஊருக்கு காட்டுவதற்காக தானங்களும் தர்மங்களும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, பொருள்களை கொண்டு அருள் இல்லாமல் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பொறாமை உண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் சம்பாதிக்கும் போதே பொறாமை இருக்கின்றது. இறைவனுடைய பாக்கியத்தில் நீங்கள் உயர்ந்து கொண்டு வரும்பொழுது அந்த பொறாமைக்கு எல்லை இல்லை. கொலை செய்துவிடுவேன் என்று கூட மறுப்பார்கள், கொலையும் செய்வார்கள் அந்த பொறாமையின் காரணமாக. உங்களுடைய மக்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மனிதர்களோடு நீங்கள் சமாதானமாக வாழ்ந்து வாருங்கள். பெருமை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டாம். மனிதர்கள் மீது அக்கறையுடனும் மனிதர்கள் மீது பரிவுடனும் அவர்கள் மீது நீங்கள் கருணையோடும் மன்னிப்பவர்களாக வாழ்ந்து வாருங்கள். பெருமை கொண்டவர்களாக முகத்தை தூக்கி கொண்டு கால்களை தட்டி கொண்டு நடக்க வேண்டாம். நீங்கள் கால்களை தட்டி பெருமை கொண்டு நடப்பதன் காரணமாக நீங்கள் பூமியை பிளந்துவிட முடியாது. நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு செல்வதன் காரணமாக மலையீச்சின் அளவுக்கு உயர்ந்துவிட முடியாது என்று எச்சரிக்கை செய்கின்றான். பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். முடிந்தவரையில் அவர்களுடன் நீங்கள் பணிவோடு நடப்பது உங்களுடைய பெருமையை நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்பது பொருளாகும். இது தியாகமாகும். என்னுடைய அகம்பாவத்தை நான் தியாகம் செய்துவிட்டேன், இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இறைவனுடைய நாட்டத்தை நீங்கள் பெற வேண்டி ஒட்டுமொத்த நாளைய வாழ்க்கை என்ற சுகத்திற்கு இந்த அணுகுமுறை மிக அவசியம். அத்தியாயம் 5:27 வசனம். 2 குமாரர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒருவர் மற்றொரு 10 பொறாமைப்படுவது எப்படி என்றால், கொலையே செய்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு பொறாமைப்படுவது எப்படி என்றால், அவர்கள் வீழ்ந்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அவர்களுடைய உச்சத்திலிருந்து அவர்களுடைய அழகான வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது வீழ்வார்கள் என்று கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கொலை செய்யவில்லை, அவர்கள் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் வீழ வேண்டும். அந்த பொறாமைக்கு இதுதான் கூலி, இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு. அவர்கள் விழுந்து விட்டால் மனதுக்கு அமைதியாக இருக்கும். அவர்கள் இறந்து விட்டாலோ இன்னும் நிம்மதி. கொலை செய்ய வேண்டாம், எண்ணம் போதும். அந்த எண்ணத்தில் யார் மீது நீங்கள் பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ, நன்றாக வாழ்கின்றானே என்று இயங்குகின்றீர்களோ, அவன் செத்துவிட்டால் உங்களுக்கு நிம்மதி என்பது அதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கின்றது. அந்த குடும்பமே சீரழிந்து விட்டு நடுத்தெருவுக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. கொலை செய்யாதீர்கள். நீங்கள் போய் கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. யார் மீது பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ அவர் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டாலும் சரி, உங்களுடைய மனம் அழகாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால் கொலை செய்து விட்டீர்கள். நிச்சயமாக இந்த கொலை பாவத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் என்று இப்பொழுது உங்களுடைய தர்மம் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனை நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். எதனை நீங்கள் விரும்பினீர்களோ அதனுடைய முழுமையான தாக்கத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு, அந்த சூழ்நிலை இறப்பு என்ற சூழ்நிலை இல்லை, இறந்துவிட்டால் நமக்கு போதுமே, இதனை அனுபவிக்க முடியவில்லை என்ற அளவுக்கு கதறக்கூடிய சூழ்நிலையில் வாழ வைப்பான். அப்பொழுது நீங்கள் அழிவுகளை அடைப்பீர்கள். இறைவன் கூறுவான், இன்று ஒரு அழிவை அடைக்காதீர்கள், இன்னும் பல அழிவுகளை அடையுங்கள். இன்னும் வாழ வேண்டியவர்கள் நீங்கள். உங்களுடைய துர்ச்சகனம் உங்களை சூழ்ந்து கொண்டது. இன்று உங்களுக்காக உதவி செய்வது எவரும் இல்லை. ஆகவே மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்துள்ள அனுகிரகத்தின் காரணமாக அவர்கள் நல்ல நிலைக்கு வரும்பொழுது நீங்கள் பொறாமைப்படுவது உங்களுக்கு கேடாக அமையும். அவர்களுக்கு எந்த கேடும் கிடையாது. ஆனால் உங்களுக்குள் நீங்களும் தீயவர்களாக இருந்து மற்றவர்களும் உலகத்தின் பொருளை அடைய வேண்டி என்ன தப்பு வேண்டாலும் செய்வேன் என்று உங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் உயர்ந்து வரும்பொழுது நீங்கள் இருவருமே ஒருவர் துன்பத்தை ஒருவர் அனுபவிப்பீர்கள்.
இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு யார் உயர்ந்து வருகின்றார்களோ உங்களுடைய பொறாமை நிச்சயமாக தீண்டாது, அவர்களை உங்களையே தீண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த பொறாமையிலிருந்து விடுபட வழியில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக யார் இறைவனுடைய அனுகிரகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களின் நிலை உயர்ந்து விட்டது. யார் பொறாமைப்படுகின்றார்களோ இன்னும் தாழ்ந்து விட்டது. இறைவன் ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருந்து மட்டும்தான். அந்த இறைவன் உங்களுக்காக அறிவிப்பது, எனக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இந்த மனிதர்களைப் போன்று உலகத்தினுடைய பொருட்களை நாளை தியாகம் செய்ய வேண்டாம். எனக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு ஒவ்வொன்றையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு உங்களுடைய பெருமை பொறாமையை விட்டும் நீங்கள் விலகி தியாகம் செய்யுங்கள். இறைவன் ஒருவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக உருவாகும்.